இவன் மேல ஒரு கண்ணு வைங்கடா. என் மேல கண்ணு வச்சா உன் மூஞ்சில கண்ணு வேணாவா? இதெல்லாம் மட்டும் கரெக்டா கேளு. காசு கொடுத்தா மட்டும் திருப்பி கொடுக்காத. ச்சீ. டேய் ரகு, இனிமே உங்க அப்பாவுக்கு கால் நிஜமாவே உடைஞ்சா கூட நாம நம்பவே கூடாது. ஆமா ஆமா. என்னது கடைசியில் நம்ம விஷயம் புலி வருது கதை மாதிரிலாம் ஆயிரும் போல் இருக்கு. வாமா, எப்பமா வந்த? எப்ப வந்தியா? ஆ, நான் இங்க தானே இருக்கேன். ஏன்பா தனியா பேசிட்டு இருக்கீங்க? மனசு சரியில்லை. வேற யாருக்கிட்டமா பேசுறது? அதுதான் தனியா பேசிட்டு இருக்கேன். அம்மாடி, நான் ஒன்னு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டிய? என்னப்பா நீங்க? நான் உங்க பொண்ணுப்பா, நீங்க தாராளமா கேளுங்கப்பா. மாப்பிள்ள வீட்டுல எப்பவும் உங்ககிட்ட ஒரே மாதிரி நடந்துக்கிறாரா, இல்ல ஒரு நேரத்துல ஒரு மாதிரி நடந்துக்கிறாரா? என்னப்பா சொல்ல வரீங்க? புரியுற மாதிரி சொல்லுங்கப்பா. இப்போ நான் தனியா இருக்கும்போது என்ன கேவலமா திட்டுறாரு. நீ வந்த உடனே மாமா அப்பான்னு பாசம் காட்டுற மாதிரி நடிக்கிறாரு. இதே மாதிரி தான் உங்ககிட்ட நடந்துக்கிறாரான்னு நான் உங்ககிட்ட கேட்டேன். இல்லப்பா, மாமா எப்பவும் என்கிட்ட பாசமா தான் இருக்காரு. இந்த பாரு, புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி பேசாத. பின்னாடி உன் நிலைமை ரொம்ப மோசமா போயிடும். எனக்கு தெரிஞ்சு மாப்பிள்ளைக்கு லேசா மர கைண்டிச்சு நினைக்கிறேம்மா. என்னது? அம்மாடி, மனசை தேத்திக்கோ. மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சிச்சு நினைக்கிறேன். பைத்தியம்னா எப்படி? நடக்காத விஷயத்த நடந்த மாதிரி கற்பனை பண்ணி பார்ப்பாங்களே, அந்த மாதிரி பைத்தியம்மா. அட கடவுளே, இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பைத்தியம்னு சொல்லும்போது எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. ஏம்மா இதுக்குள்ள பயந்துட்ட? நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் நல்ல டாக்டரை பார்த்து வச்சிருக்கேன். மாப்பிள்ளைங்க கூட்டிட்டு போனா எல்லாம் சரியா போயிடுமா. அப்புறம் இன்னொரு விஷயம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுக்கோ. உன் பேர்ல சொத்து இருக்கிறதால தான் அவர் உங்ககிட்ட பைத்தியமா இருக்கிறத காட்டிக்கிறதே இல்லை. இல்லைன்னா உன்னையே க்ளோஸ் பண்ணியிருப்பாமா அந்த ஆளு. பாத்தியா, அப்பா எவ்வளவு உஷாரா உன் நல்லதுக்கு எவ்வளவு விஷயத்த சொல்லிட்டு இருக்க. இது புரியாம என்ன முட்டாள்னு சொல்லிட்டு இருக்கியம்மா நீ. இப்ப புரியுதா நான் யாருன்னு? ஆமாப்பா, நீங்க யாருன்னு இப்பதான் எனக்கு நல்லாவே புரியுது. அப்படி வா என் வழிக்கு. இந்த பாரு, மாப்பிள்ளை ஏதாவது பிரச்சனை பண்ணா உடனே என்கிட்ட சொல்லு. நான் டாக்டரை கூட்டிட்டு வந்து காட்டுறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், என்கிட்ட டபுள் கேம் ஆடுற மாதிரி ஆடி உங்ககிட்டயும் ஆடி உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு கதை கட்டி உன்னை மென்டல் ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சிட்டு உன் சொத்தையெல்லாம் ஜாலியா அனுபவிக்கலான்னு அவன் பார்ப்பான். அந்த மாதிரி ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா உடனே என்கிட்ட சொல்லிடுமா. உங்ககிட்ட சொன்னா நீங்க என்னப்பா பண்ண முடியும்? என்னம்மா இப்படி சொல்லிட்ட? மாப்பிள்ளையெல்லாம் விட்டு நீ வந்துரு. உனக்கு தான் சொத்து இருக்குல்ல. உனக்கு நல்ல பையனா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறேம்மா. அப்பா, எனக்கு கல்யாணமாகி 1 வாரம் கூட ஆகல. நீங்க சுயநினைவோட இருந்தீங்கன்னா என்னை என் புருஷன் கிட்ட இருந்து பிரிச்சு வேற யாருக்காவது கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு சொல்லுவீங்களா? உடனே நான் டாக்டரை பார்க்கணும். உங்களை கூட்டிட்டு போனாதான் உங்க பைத்தியம் தீரும். என்னடா இது, நாம இவ்வளவு சொல்றோம், நம்மள நம்ப மாட்டேன்றால. ஐயோ கடவுளே. என்ன கொழுப்பு இருந்தா நான் பெத்த பொண்ணே என்ன பைத்தியன்னு சொல்லி டாக்டரை பார்க்கணும்னு சொல்லுவா. ஏமா, ஒரு மாதிரியான புருஷன்கிட்ட வாழ்ந்துட்டு இருக்கிறியே, கொஞ்சம் ஜாகிரதையா இருன்னு சொன்னா என்னெல்லாம் தப்பா நினைக்கிறா? என் பொண்ணு எப்படி சொன்னா, என் மேல கடுப்பா இருக்கிற மாப்பிள்ளை எப்படி சொன்னா, என்னதானே எல்லாரும் பைத்தியமா நினைப்பாங்க. கடவுளே, ஐயோ ஐயோ, இப்படி தனியா பேசிட்டு இருந்தா உண்மையிலே எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிச்சு போல் இருக்கே. ஐயோ கடவுளே. என்னையா, ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி நடந்துகிட்டு இருக்க? என்ன ஆச்சு உனக்கு? இல்ல செத்து போன பொண்டாட்டி கிட்ட
நீ நிம்மதியா போய் சேர்ந்துட்ட, என்னால இங்க நிம்மதியா இருக்க முடியல. மாப்பிள்ள ஒரு பக்கம், இந்த முதலாளி ஒரு பக்கம், 2 பேரும் ஈட்டியால குத்துற மாதிரி குத்துறாங்க. நானும் பேசாம உன்கிட்டயே வந்துடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியா? மாப்பிள்ள பொண்ணு இருந்தா போதும், வேற எதுவுமே எனக்கு வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்த. இப்போ என்னாச்சு? மாப்பிள்ள என்ன உள்குத்து வெளிக்குத்துன்னு செம்ம வெளுக்கிறாரா? ஆ? முதலாளி, நீங்க தான் எனக்கு தெய்வம். நான் உங்க கூட இருந்தப்ப எவ்வளோ நிம்மதியா இருந்தேன். இப்ப நான் படுற பாடு இருக்கு பாருங்க, அது கடவுளுக்கு தான் தெரியும் முதலாளி. அப்படி ஒரு கொடுமையை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் முதலாளி. என்ன சொல்றது முதலாளி, நான் தனியா இருந்தா நாய் பேயின்னு திட்டுறாரு மாப்பிள்ள. பொண்ணு பக்கத்துல இருக்கும்போது நீ எனக்கு மாமா இல்ல அப்பா மாதிரின்னு சொல்றாரு. எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு முதலாளி. நான் என்ன பண்றது? மாப்பிள்ளை விடுங்க, நான் பெத்த பொண்ணுகிட்ட மாப்பிள்ள ஒரு மார்க்கமா இருக்காரு, பார்த்து நடந்துக்குமா, இல்லைன்னா உன் இருக்கே ஆபத்துன்னு நான் சொன்னா, யோ நீ ஒரு அப்பா மாதிரியா பேசுற, பைத்தியம் மாதிரி இல்ல பேசிட்டு இருக்க, உடனே டாக்டரை போய் பாருன்னு சொல்றா. என்ன கொடுமை இது? ஆ? முதலாளி, யார் யார் என்ன கை கொடுப்பாங்கன்னு நினைச்சனோ அவங்களாம் என்ன கைவிட்டாங்க முதலாளி. எனக்கு இப்ப யாருமே இல்லை முதலாளி. என்ன மன்னிச்சு நீங்க தான் எனக்கு வாழ்க்கை கொடுக்கணும் முதலாளி. ஏய், எந்திரா. ஏண்டா என்கிட்ட இப்படி பேசுறதுக்கும் என் காலில் விழுறதுக்கும் உனக்கு வெக்கமா இல்ல? ஏய் துரவேலு, உன்ன மாதிரி துரோகியெல்லாம் என் வாழ்க்கையிலேயே நான் பார்த்தது இல்லடா. என்னைக்கு என் கூடயே இருந்து எனக்கு துரோகம் செஞ்சியோ அன்னைக்கே நீ எனக்கு எதிரி ஆயிட்டடா. உன் மேல நம்பிக்கை வச்சு எவன் சொத்தையோ வாங்கி உன் பேர்ல எழுதி வச்சா அது காதும் காதும் வச்ச மாதிரி உன் பொண்ணு பேர்ல மாத்தி எழுதி வச்சல, அன்னைக்கே உனக்கும் எனக்கும் இருந்த உறவெல்லாம் முடிஞ்சு போச்சு. முதலாளி முதலாளின்னு என் முதுகுல குத்துன பாரு, அன்னைக்கே உன்னை தலை முழுகிட்ட. இப்ப நீ தொழிலாளியும் இல்ல, நண்பனும் இல்ல, பணம் கொடுக்க வேண்டிய கடங்காரன். யோ துரவேலு, இப்ப நான் உன்னுடைய ஒப்பாரியை கேட்கறதுக்காக வரல. எங்கேயா பணம்? முதலாளி, மாப்பிள்ளை கிட்ட கேட்டிருக்கேன், எப்படியாவது வாங்கி கொடுத்துட்றேன், கொஞ்சம் பொறுத்துங்க முதலாளி. ஏய், என்ன உன்ன மாதிரி லூசு பையன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இவ்வளவு நேரம் மாப்பிள்ள அப்படி பண்றாரு இப்படி பண்றாருன்னு மாப்பிள்ளைய பத்தி குறை சொல்லிட்டு இப்ப மாப்பிள்ளை கிட்ட இருந்து பணம் வாங்கி கொடுக்கறேன்னு சொல்ற? ஏய் முதலாளி, நீ பைத்தியக்கார மாதிரி நடிக்கிறியா இல்ல உன் பொண்ணு மாப்பிள்ள சொன்ன மாதிரி உண்மையிலேயே பைத்தியம் ஆயிட்டியா? பாரு, மரியாதையா கொடுத்த பணத்தை கொடுக்கிற வழிய பாரு, இல்ல அவனை இவங்களை விட்டு அடிச்சு உன்னை ரயில்வே டிராக்ல தூக்கி போட்டு. முதலாளி ஜாக்கிரதை. கடவுளே, ஆளாளுக்கு என்ன இப்படி மிரட்டும் போது எனக்கு உண்மையிலேயே பைத்தியம் பிடிச்சிரும் போல் இருக்கு. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ. ஆஃபீஸ் விஷயமா ஒருத்தரை நான் பார்த்துட்டு வந்துடுறேன். சாப்பாட்டுக்கு வருவீங்களா மாமா? கண்டிப்பா வருவேன். ஆமா, எங்க உங்க அப்பாவை காணோம்? பொண்ணை கட்டி கொடுத்துட்டா எல்லாம் முடிஞ்சுன்னு நினைச்சிட்டாரா, இல்ல பொண்ணு மாப்பிள்ள வேணான்னு முடிவு பண்ணிட்டாரா? உங்களை மாதிரி தான் நானும் நினைச்சு அப்பாவை கேட்கணும்னு வீட்டுக்கு போயிருந்தேன். பாவம் அப்பா, மனநிலையே சரியில்லைங்க. பார்க்கவே பாவமா இருந்துச்சு. ஓ, என்ன நான் சொன்ன மாதிரி பைத்தியம் முத்தி போச்சா? ஐயோ, இப்ப எதுக்கு நீ ஃபீல் பண்ற? நான் சும்மா சொன்னேன். நீங்க சும்மா சொன்னாலும் அதாங்க உண்மை. அப்பா தூங்கும் போது கூட எதையோ நினைச்சு பயந்துட்டு இருக்காரு. என்ன என்னாச்சு? நான் உள்ள போறப்போ, ஐயோ 2 பேர் என்ன கத்தியால குத்த வராங்க, யாராவது என்ன காப்பாத்துங்கன்னு கத்திட்டு இருந்தாரு. 2 பேர் கத்தியால குத்த வந்தாங்களா? ஆமா, அந்த ஆளுங்க யாருன்னு தெரிஞ்சுதாமா? தெரிஞ்சுதா மாமா. ஒருத்தர் சண்முகநாதன் மாமாவா, இன்னொருத்தர் நானா? அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க? அது ரொம்ப ஈஸி கீதா. மாப்பிள்ளை என்ன மரியாதை இல்லாம பேசுறாருன்னு ஊரெல்லாம் பரப்பிட்டு இருந்தார்ல, அடுத்து மாப்பிள்ளை என்ன கொல்ல போறாருன்னு சொல்லுவார்னு சொன்னல, அடுத்து அதுதான் உன்கிட்ட சொல்லியிருப்பார்னு எனக்கு தெரியும்.
பாவம் உங்க அப்பா. அவருக்கு நம்மளை விட்டா வேற யார் இருக்கா? அவருக்கு உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் கீதா. இல்லனா மாடி மேல இருந்து குதிச்சாலும் குதிச்சிருவாரு. ஐயோ என்ன மாமா சொல்றீங்க? உண்மையை தான் சொல்றேன் கீதா. நம்ம வீட்டு நிலைமையை பார்க்கும்போது அவருக்கு இங்க வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. ஏன்? என்ன நீ புரியாம பேசிக்கிட்டு இருக்க? உங்க அப்பாவுக்கு ஜுரமோ கோல்டோ ஏதாவது இருந்தா பாத்துக்கலாம். உங்க அப்பாவுக்கு இருக்கிறது மென்டல் ப்ராப்ளம். அவரை எப்படி இங்க வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்? நல்ல வேளை கத்தியால குத்த வந்த என்ன நான் அவரோட எதிரின்னு உண்மையிலே கத்தி எடுத்து குத்திக்கிட்டா என்ன பண்ண முடியும்? ஐயோ கடவுளே, அப்ப வேணாம் மாமா. என்ன பண்ணலாம்? ம். உங்க அப்பா கிட்ட நைஸா பேசி ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு சொல்லாம வீட்டுக்கு கூட்டு வந்துரு. நானும் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் கூட்டிட்டு வரேன். மயக்க மருந்து கொடுத்து அவர் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடலாம். கீதா, என்ன உங்க அப்பா கவலையில என்ன மறந்துடுவ போல இருக்க? சாரிங்க. சரி நீங்க போயிட்டு வாங்க. சரி. ஒருத்தன் க்ளோஸ் ஆயிட்டான், அடுத்தது சண்முகநாத். ஒண்ணுமே புரியல உலகத்திலே, என்னமோ நடக்குதே மர்மமா இருக்குதே. ஒண்ணுமே புரியல உலகத்திலே. என் பொண்ணு என்ன பைத்தியம் சொல்றானா அது உண்மைதான். ஏன்னா பல பேர் இருக்கும்போது தனியா பேசுறேன், கனவுல கத்தியால குத்த வந்தாலும் ஆண் கத்துறேன். அப்ப எல்லாத்தையும் பறி கொடுத்தா மாதிரி இருக்கிறேனே. அப்ப எல்லாரும் சொல்ற மாதிரி நான் பைத்தியம்தான் இல்ல? ஒருவேளை பணம் எங்கடா? இதோ இருக்க. டேய், சீ. அது ஏன் பணம்டா? நீ எனக்கு கொடுக்க வேண்டிய பணம் எங்க? பைத்தியத்துக்கிட்ட பணம் கேட்கிற முதல் பைத்தியம் இதுதான். ஏய், கவுண்டர் மட்டும் கரெக்டா கொடுக்குற, பணம் கேட்டா பைத்தியம் மாதிரி நடிக்கிறியா? ஒண்ணு. ஐயா நிறுத்து. ஏய், இதான ஒண்ணும் இந்தா எத்து. டேய், டேய், பைத்தியக்காரா. நானே பயங்கரமான நடிகன், என்கிட்டயே நடிக்கிறியா நீனு? இப்ப பாடுறா இவனை. குத்துங்க அஜமா குத்துங்க. இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். டேய், டேய். டேய், இவன் சட்டையை கட்டி உட்கார விட. வெயிட் ப்ளீஸ். உங்களுக்கு ஏன் சிரமம்? சட்டையெல்லாம் கைட்டக்கூடாது, அப்படியே கிழிச்சிடணும். ஓகே. ஏய், இவன் அலப்புற தாங்க முடியலடா. டேய், இவனை 4 குமுறு குமுறுங்கடா. அப்பவாது பணத்தை கொடுக்குறானான்னு பாப்போம். போடுறோம், போடு. நிறுத்துடா, நிறுத்து, நிறுத்துடா, நிறுத்து. சொல்றா, பணம் எங்கடா? சொல்றா. ஒன்ஸ் மோர் ப்ளீஸ். வா. ஒன்ஸ் மோர் ப்ளீஸ். வா. ஒன்ஸ் மோர் ப்ளீஸ். இவனுக்கு உண்மையிலேயே மர கண்டுடுச்சுன்னு நினைக்கிறேன். டேய், இவன் மேல ஒரு கண்ணு வைங்கடா. என் மேல கண்ணு வச்சா உன் மூஞ்சில கண்ணு வேணாவா? இதெல்லாம் மட்டும் கரெக்டா கேளு. காசு கொடுத்தா மட்டும் திருப்பி கொடுக்காத. சீ, இவங்கிட்ட வந்து நான் மாட்டினேன் பாரு. போடா போன பார். பைத்தியம் 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 பைத்தியக்காரா. போடா. காசு துட்டு மணி மணி, காசு துட்டு மணி 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 மணி. சொக்கா இல்லாம சுத்துறேன். சரி பரவாயில்ல, பேண்டிங் ஆயிட்டுருமா? நாளைக்கு ஆயிட்டுருவோம். குட் மார்னிங். ஏன் மாமா இப்படி சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு இருக்காரு? இவரை வீட்ல இருந்து கூட்டிட்டு வரதுக்குள்ள
போதும் போதும் ஆயிடுச்சு. யாரோ மாமாவை அடிச்சிருக்காங்க. ஒன்று அடிச்சவன் கிழிச்சிருக்கணும், இல்லை இவரா கிழிச்சிட்டு இருக்கணும். மாப்ள, துரவேலு ஒரு பெரிய சோக்காளி. எவ்வளவு பணம் இருந்தாலும் போறாது. நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். அதுல எவனாவது ஒருத்தன் அடிச்சு கிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். துரவேலு, பைத்தியம் மாமா போடா பைத்தியம் அப்பா பைத்தியம். இதோ இன்னொரு பைத்தியம் வருதே. ஓ மை காட், நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நல்லா தான் இருந்தாரு. பொண்டாட்டி மேல நிறைய பாசம் வச்சிருந்தாரு போல இருக்கு. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள நினைச்சு நினைச்சு இப்படி பைத்தியம் ஆயிட்டான். ஏதோ மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கான்னு தான் நினைச்சேன். ஆனா இவ்வளவு மோசமான லெவலுக்கு போவார்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. கீதாவோட சந்தோஷமான கல்யாண வாழ்க்கையை பார்க்கறதுக்கு அவங்க அம்மாவுக்கும் கொடுத்து வைக்கல, அவங்க அப்பாவுக்கும் கொடுத்து வைக்கல. இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படிங்க நான் ட்ரீட் பண்றது? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ராஜேந்திரன், பைத்தியம் பைத்தியம். சீ. டாக்டர், சீக்கிரமா குணமாயிடுமா? இது மருந்துல குணப்படுத்துற வியாதி இல்லம்மா, பொறுமையா தான் குணமாகும். கூட்டிட்டு வாங்க. ஐயோ, நான் மாப்பிள்ளை என்னமோ நினைச்சேன். கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம துரவேலு அப்படியே காலி பண்ணிட்டானே. மாப்பிள்ளை கிட்ட இனிமேல் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். டாக்டர், சீக்கிரமா குணமாயிடுமா? இது மருந்துல குணப்படுத்துற வியாதி இல்லம்மா, பொறுமையா தான் குணமாகும். கூட்டிட்டு வாங்க. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல கீதா. இந்த சின்ன வயசுல சந்தோஷமா இருக்க வேண்டிய நீ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அம்மாவை இழந்த. இப்ப நல்லா இருந்த அப்பாவும் திடீர்னு பைத்தியம் ஆயிட்டாரு. கல்லஞ்சம் படிச்சவன் கூட இப்படி ஒரு வேதனையை தாங்கிக்க முடியாது. ஆனா எனக்காக இதை நீ தாங்கிக்கிட்டு தான் ஆகணும். நீ இப்படி அழுதுகிட்டு இருந்தா நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? ஒரு பொண்ணுக்கு புகுந்த வீடு நந்தவனம்னா தாய் வீடு சொர்க்கம்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப எனக்கு ரெண்டுமே நரகம் மாதிரி ஆயிடுச்சு மாமா. இப்படி எல்லாம் நினைச்சா நம்ம நிம்மதியா இருக்க முடியாது. மறந்துடு, எல்லா கெட்டதையும் மறந்துடு. அப்பாக்கு நல்லபடியா ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை பழையபடி மாத்திடலாம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க இருக்கும்போது எனக்கு எந்த கவலையும் இல்ல மாமா. எனக்கு எல்லாமே கிடைச்சிரும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒருத்தரோட வளர்ச்சிக்கு எதிர் வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், பங்காளி, பகையாளி, இப்படி யாராவது எதிரிங்க இருப்பாங்க. ஆனால் எனக்கு தாலி கட்டின பொண்டாட்டியே எதிரியா இருக்காளே. சாகிற வரைக்கும் தமிழ் முகத்திலேயே முடிக்கக்கூடாதுன்னு வீராப்பா இருந்தேன். அப்படிப்பட்ட நானே அவ காலில் இவன் காலில் விழுந்து ஒரு வழியாக தமிழ்கிட்ட பேசி தாஜா பண்ணி அவள் வீட்டில் போய் செட்டில் ஆகிடலாம்னு பார்த்தா
எதுக்குமே வெளிவிடாம தடுத்துட்டாளே இந்த தர்மபத்தினி. அப்பா ஆ? என்னப்பா ஆச்சரியமா இருக்கு? என்னப்பா எதை பார்த்து ஆச்சரியம் அதிசயம் சொல்ற? ஏன்பா நான் போனப்போ என் கால் வலியால துடிக்கிற துடிப்புல செத்து போன என் அப்பா அம்மாவை பாக்குறதா தான்ப்பா என்கிட்ட சொன்னீங்க. இப்ப என்னடான்னா வீட்டுல காவல் காக்கிற கூர்கா மாதிரி ஜாலியா நடந்துட்டு இருக்கீங்க. எப்படிப்பா? டே ரகு, இத்தனை நாளா பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டேன், வறண்டால தடுக்கி விழுந்துட்டேன்னு சொன்ன கதையெல்லாம் நம்மளை ஏமாத்துறதுக்காக சொல்லியிருக்காரு. ஏன்பா இத்தனை நாளா எனக்கு கால் வலின்னு எங்க எல்லாத்தையும் உங்க காலை பிடிக்க வச்சது நடிப்பா? ம்ம். ஆஸ்பத்திரிக்கு போலான்னு அன்னைக்கே சொன்னேன். அந்த ஸ்கேன் எடுப்பான், இந்த ஸ்கேன் எடுப்பான், பணத்தை எல்லாம் புடுங்கிருவான்னு நீங்க சொன்னப்பவே நான் சந்தேகப்பட்டு கேட்டேன். நீங்க வாயே திறக்கல. அப்படி நடிச்சு உங்களை ஏமாத்துனதுனால தான் நான் ஊருக்கு போற கஷ்டத்துல இருந்து தப்பிச்சேன். இல்லாட்டி ஏன் கதியில் அதோகதி ஆயிருக்கும். டேய் ரகு, இனிமே உங்க அப்பாவுக்கு கால் நிஜமாவே உடைஞ்சா கூட நாம நம்பவே கூடாது. ஆமாமா. என்னது கடைசியில் நம்ம விஷயம் புலி வருது கதை மாதிரிலாம் ஆயிரும் போல் இருக்கு. ம். ரகு, இன்னொரு முக்கியமான விஷயம். அந்த விஷயத்த சொன்னா நீயே ரொம்ப சந்தோஷப்படுவ. அப்படியா? என்ன விஷயம்?